இங்கே சொன்னார்கள், தொப்பியிலே பி ஃபியர்லெஸ் என்று போட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த தொப்பியிலே ஃபியர்லெஸ் என்று போட்டு அவர்கள் மாட்டி எங்களுக்கு செய்திகள் சொல்வது போல இருக்கிறது. பி ஃபியர்லெஸ். ஏன்னா தொப்பிக்கு மேல நாங்க தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்து இளைஞர்களை பற்றி பலவிதமான எண்ணங்கள் எங்களை போன்றவர்களுக்கு இருந்து வருகிற காலத்தில் எங்களை பற்றி அப்படி நீங்கள் ஒன்றும் பயப்பட்டு விடவே வேண்டாம். நாங்கள்லாம் சுவாமி விவேகானந்தனுடைய உண்மையான தொண்டர்கள். எங்கள் சிந்தனைகளில் உண்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். அதே தருவாயிலே நாட்டு முன்னேற்றம் பற்றிய தேச பக்தியும் இருக்கும். ஆதலால் தலைவர்களே எங்களை பற்றி பயப்பட வேண்டாம் என்றுதான் நீங்கள் சொல்வதாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக, மேடைகளிலே ஒரு துணைவேந்தர் பேசுகிறார், மேடையிலே ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிறார், மேடையிலே ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறார், மேடையிலே ஒரு பொருளாதார சிந்தனை உடையவர் பேசுகிறார், மேடையிலே ஒரு பொறியாளர் பேசுகிறார். எங்களுக்கு நாங்களே எடுத்துக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? பேசியது போதும், பாரதியை பற்றி பேசியது போதும், கூடிய மட்டும் பேசி கலைத்து விட்டாய். பாரதிதாசனை பற்றி பேசியது போதும், கூடிய மட்டும் பேசி கலைத்து விட்டாய். தந்தை பெரியாரை பற்றி பேசியது போதும், பேசி கலைத்து விட்டார். பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசியது போதும், பேசி கலைத்து விட்டாய். இவர்களெல்லாம் சொன்னவைகளை ஒன்னு ஆட்சி காலத்தில், ஒன்னு அதிகார காலத்தில் எதை செயல்படுத்தி இருக்கிறார் என்று எங்களுக்கு நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. மரியாதைக்குரிய திறமணி ஆசிரியர், அவர் தொழில் எழுதுவதே, அவர் செயல்படுத்துகிறது பல சமூக மாற்றங்களை. அவர் கையில் சட்டமும் கிடையாது, ஜீவோவும் கிடையாது. ஆனால் என் கையில் ஜீவோவும் இருக்கிறது, பல்கலைக்கழகத்தினுடைய சட்டமும் இருக்கிறது. அதை ஒழுங்காக பயன்படுத்துவோமே ஆனால் இப்படியான பெருமக்களுடைய சிந்தனைகள் ஆணைகளாக வடிவாக மாறி, செயல்பாடுகளாக மாறி சமுதாயத்திற்கு பிற நன்மைகளை கொடுக்கும். அதனால் என்னை போன்றவர்கள் என்ன கங்கணம் கட்டி இருக்கிறோம் என்று கேட்டால், என் மூலம் என்னுடன் வேலை பார்க்கிற ஆசிரியர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் படங்களை, சுவாமி விவேகானந்த படங்களை வைத்து நாம் பூஜை செய்கிறோம். பெரிய தலைவர்கள் காந்தி படத்தை வைத்து நாம் மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் மரியாதையோடு நேஷனல் யூத் டே செலிபிரேஷனோடு சென்று விடாமல், ஆசிரியர் சமுதாயம் சொன்ன செய்திகளை, பெற்ற செய்திகளை செயல் வடிவத்தில் வகுப்பறைகளில் கொண்டு போய் சொல்லி, துணைவேந்தர்களோ அல்லது கல்லூரி முதல்வர்களோ அவர்களுக்கு உட்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு பயன்பட செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. சுவாமி விவேகானந்தா உங்களையும் இந்த சமுதாயத்தும் தேசிய சொத்தாக்க விரும்புகிறார். எஜுகேஷன் என்பது மேன் மேக்கிங் எஜுகேஷன், வேல்யூ கிவிங் எஜுகேஷன். இதை நான் சொல்லுவது பெரிதல்ல. ஒரு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் உருவாக்கப்படுகிற பாடம் மேன் மேக்கிங் எஜுகேஷனாக இருக்கிறதா என்று சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதன் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று உயர்கல்வியில் கொடுக்கப்படுகிற பாடங்கள் நிச்சயமாக 17 குழந்தைகளை பெற்றிருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா இங்க இருந்தா 17 பல்கலைக்கழகம் போயிருக்கு. எங்கள் பாடங்கள் மேன் மேக்கிங் பாடங்கள் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எங்கள் பாடங்கள் லைஃப் கிவிங், வேல்யூ லைஃப் கிவிங் பாடங்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆதலால் நான் தற்பொழுது எடுத்திருக்கின்ற முயற்சியை போல பல்கலைக்கழகங்களும் முயற்சியில் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. உண்மையான வாழ்க்கை கொள்கையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை அவர்களிடமிருந்தே பெற்று வாழ்க்கைக்கு கொடுக்க வேண்டும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வேன், இப்படியான அமைப்புகள் எங்களை போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு உதவ வேண்டும். உங்களுக்கு தெரிகிறது எது வேல்யூ எஜுகேஷன் என்று தெரிகிறது, உங்களுக்கு தெரிகிறது ஹியூமன் எக்ஸலன்ஸ் எது என்று தெரிகிறது. எங்களுடைய சட்டத்திட்டத்திற்குள் அது வரவில்லை. ஆதலால் இனி பாடத்திட்டங்கள் குழுக்கள் அமைக்கின்ற பொழுது இதை போல விவேகானந்த அமைப்புகளை எல்லாம் கூட ஒருங்கிணைத்து வேல்யூ எஜுகேஷன் என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எங்கள் பாடத்திட்டங்களிலே ஒன்றாக சேர்க்கிறோம். நான் இதற்கு முந்தைய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கின்ற பொழுது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தால் போதாது, அவனுக்கு
ஆளுமை திறனை கொடுக்கக்கூடிய தலைமை பண்புகளை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்ற சப்ஜெக்டை படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடத்திலே விவேகானந்தரை பற்றி ஒரு சாப்டர், அண்ணல் காந்தியை பற்றி ஒரு சாப்டர், இப்படியெல்லாம் போட்டு வற்புறுத்தி கம்பல்சரி சப்ஜெக்டாக போட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாம் விருப்பத்திற்கு பாடத்தை சொல்லுகின்ற பொழுது மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை சில சமயங்களிலே மருந்து என்பது கண்டிப்பாக வாயை திறந்து கொடுக்கின்ற பொழுது சிரமம் இருந்தாலும் கூட, அதுக்காக வேல்யூ எஜுகேஷனை மருந்து என்று சொல்லவில்லை, புரியாதவர்களுக்கு மருந்து, புரிந்தவர்களுக்கு அது விருந்து என்பது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி கொடுக்கின்ற பொழுது, அவர்கள் படிக்கின்ற பொழுது, விவேகானந்தரை தெரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இதனை போல பல்வேறு திட்டங்களை எங்களை போல பல்கலைக்கழகங்கள் செயல்படுத்துவதற்கு நாங்கள் ஆணித்தரமாக அடித்தரமாக எடுத்துக்கொண்டு